டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் IPS அதிகாரி வருண்குமார் ஆகிய இரண்டு பேருக்கும் இடையே அண்மை காலத்தில் கருத்து மோதல்கள் இருந்து வருகிறது. இரண்டு பேருமே பரஸ்பரம் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தனக்கு எதிராக பொதுவெளியில் சீமான் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதால் தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் தனக்கு எதிரான அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க சீமான் தடை விதிக்க வேண்டும் என்று IPS அதிகாரி வருண்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் சீமான் தனக்கு இது போன்று பேசுவதால் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கை எண்ணிட அனுமதிக்க கோரிய மனு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் வழக்கு எண்ணிடும் நிலையில் உள்ளது, இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வழங்காமல் தற்போது எந்த ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்றும் ஏற்கனவே மதுரை அமர்வில் அவதூறு வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இந்த ஒரு வார்த்தை ஏற்க மறுத்த நீதிபதி திருச்சி சரக டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக சீமான் பேச ஒரு இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவிட்டுள்ளார். அதே போல இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க சீமானுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த வாரத்துக்கு நீதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டிருந்தது? குறிப்பாக வருண்குமார் தரப்புல குடும்பத்தினர் குறித்தெல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் அவதூறாக பேசுகிறார்கள், சமூக வலைதளங்களில் பேசுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய முழு விவரம் என்ன மதன்? கண்டிப்பாக ஏற்கனவே அண்மை காலமாக சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் இரண்டு பேருக்குமே இருவருக்கும் இடையே பல்வேறு கருத்து மோதல் உள்ளது. ஏற்கனவே தொடர்பான அவதூறு வழக்கும் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. வருண்குமார் தொடர்ந்த அந்த அவதூறு வழக்கில் சீமான் கூட ஆஜராகி விளக்கம் அளித்தும் இருந்தார். இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தொடர்ச்சியாக சீமான் தனக்கு எதிராக தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னை பற்றியும் அவதூறாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சீமான் தரப்பை பார்க்கும்போது இதற்கு தங்கள் தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்யவோ இல்ல தங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்கறதுக்கு முன்னதாக எந்த ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்ட நிலையில்தான் அந்த ஒரு கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டு சீமான் மேற்கொண்டு வருண்குமாருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமற்ற எந்த ஒரு அவதூறு கருத்து தெரிவிக்க கூடாது என்ற ஒரு இடைக்கால உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.